நாங்கெல்லாம் செஞ்சு வச்சுற உடைச்சி துஞ்சி போகிறதுடைய ஒரு ஆர்வம் எங்களுக்கு இருக்கு. எப்ப பார்த்தாலும் ஆக்சுவலி எந்த காலகட்டத்தில் நம்ம இருக்கோம்னா பெரியவங்க, படிச்சவங்க, தெரிஞ்சவங்க, எல்லாம் பெரியவங்க சொன்னவங்க உங்களுக்கு சொல்றதை விட இந்த ஜென்ரேஷன் கத்துக்கிறது நமக்கு நிறைய. ஏன்னா இதை நான் பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா ஒரு ஒரு 5 வருஷம் 4 வருஷம் நம்ம கல்லூரி வாழ்க்கையில் என்ன சொல்றோம், இது வந்து யங்ஸ்டர்ஸ் ரொம்ப ஜாலியா இருக்கிற பீரியட் மட்டும் சொல்றாங்க, கூட்டணிக்கிற பீரியடு, அவங்களுக்கு பொறுப்பு இல்லை. பட் எனக்கு தெரியும், ஏனென்றால் ஒரு மனிதன் இந்த ஒரு பருவத்துல தான் அவனுக்கு காதல் என்னன்னு தெரிகிற விஷயம், காதல் தோல்வி என்னன்னு தெரிகிற விஷயம், நண்பர்களை தேர்ந்தெடுக்கிற விஷயம் ஒரு காலகட்டம். ஏனென்றால் வாழ்க்கையில நம்ம பிறப்புற எங்களோட அப்பாவும் அம்மாவும் அண்ணனும் தங்கச்சியும் எல்லாம் வந்து நம்மளுக்கு நம்மளுடைய முடிவு இல்லை அது, அந்த உறவுகள். ஆனா இப்போ நம்ம நண்பர்களை தேடுறது, நம்ம தேர்ந்தெடுக்கிற முடிவு, நம்ம தேர்ந்தெடுக்கிற there's so much which happens in family. There's so much of bonding between the different variety of human beings. புத்தகங்கள், நிறைய ரைட்டர்ஸ், இலக்கியம், பல விஷயங்கள் எனக்கு நண்பர்களாக போகுது. அண்ட் இன்றைய இளைஞர்களுக்கு இருக்கிற ப்ரெஷர், பிகாஸ் there is so much of pressure, எவ்வளோ அவென்யூஸ் இருக்கு, அவ்வளோ ப்ரெஷர் இருக்கு. உங்க முன்னோடிகள் இருக்காங்க, there is so much of example of success and there is a pressure of to succeed. ஃபியூச்சர் என்னன்னு யோசிக்கக்கூடிய ஒரு இளைஞர்கள் இன்னைக்கு இருக்காங்க டுடே ஜெனரேஷன். இந்த பதவி சம்பவங்கள் தான் இந்த படத்தை நான் எப்படி எடுக்கணும்? என்னுடைய நிறுவனத்துல நீங்க மொழி போன்ற படங்கள் பார்த்துருக்கீங்க, அதிலும் நம்ம போன்ற படங்கள் பார்த்துருக்காங்க. ஒரு வித்தியாசமான படங்கள் எடுக்கணும்னு முயற்சிக்கிறேன். ரீசெண்டாக நான் வந்து இப்போ ஒரு கல்லூரிக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு இளைஞனும் ஒரு லெக்சரர் என்ன கேட்டார், ஏன் சார் எப்பவும் ஒரு பரமான படம் எடுக்கிறீங்க, பயம் இல்லையா அவங்களுக்கு? நான் சொன்னேன், எவ்வளோ அசிங்கமா இருக்கு உங்க கேள்வி. என்றால் இன்னைக்கு நான் எப்படியாவது பொழைப்பேன், அசிங்கத்தை காமிச்சு பொழைப்பேன், தப்பு நான் செஞ்சு பொழைச்சிருவேன் அங்கிறவன் எல்லாம் ரொம்ப நம்பிக்கையோட இருக்கான். நல்ல சினிமா எடுப்பேன், நான் நல்லவனா இருப்பேங்கிறவன் வந்து நம்பிக்கை இல்லாமல் இருக்கான். இதை விட ஒரு அசிங்கமான ஒரு நிலைமை நமக்கு தேவைப்படுறான். நான் சொன்னேன், நான் எல்லாம் வந்து பயப்படல. ஏனென்றால் என்னுடைய எல்லா படங்களும், என்னுடைய எல்லா முயற்சிகளையும் ஏற்றுக்கிற ரசனையுள்ள இளைஞர்கள் இருக்காங்க, ஏற்றுக்கிற ரசிகர்கள் இருக்காங்க. அவங்க இருக்கிறவருக்கு நான் நல்லா தான் இருப்பேன், எனக்கு எந்த பிரச்சனையும் மறுபடியும் வந்து நான் இவ்வளோ இளைஞர்களை கூட்டு வந்திருக்கேங்கன்னா, முன்னணி நட்சத்திரங்கள், தெரிந்த நடிகர்கள், இவங்களை வச்சு படம் எடுக்கணுமா இல்லை யாரை வச்சு படம் எடுக்கணும்? ஒரு கல்லூரி படம் எடுக்கணும். நான் என்னுடைய இயக்குனரும் we called for an application.